ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நம்பிக்கையோட இந்த அப்பன் முருகன் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன்ற எதிர்பார்ப்பதோடு தானே என் வாக்கினை கேட்க வந்தேன். கண்டிப்பா இன்னைக்கே நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான ஒரு பேர் அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துட்றேன். எப்போதும் நம்ம பின்தங்கி இருக்கோமோ, நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறோமோ, நம்ம தாழ்ந்த நிலைமையில் இருக்கோமோ கீழே இருக்கோமோன்னு உன்னை நீயே பின்தங்கி விட்டதாக நினச்சிக்கிட்டு, உன்னை நீயே தாழ்வாக நினச்சிக்கிட்டு, குறைவாக நினச்சிக்கிட்டு பதட்டப்படாதே, மனசுக்குள்ளே கஷ்டப்படாதே, வருத்தப்படாதே. இப்போதுதான் உனக்கான கால நேரத்தை வெற்றி காலமாக உருவாக்கிக்கிட்டு அதை உன் கைகளில் ஒப்படைக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இத்தனை காலம் தள்ளி போன விஷயங்களையும் தாமதமான விஷயங்களையும் கூட இப்போது உனக்கானதாக உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். இனிமேலும் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. இனி எல்லா விஷயங்களும் உன் பொறுமைக்கு ஏற்றாற் போல பொக்கிஷமாக மாறப்போகுது. இத்தனை நாளாக நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திருந்ததின் பலனாக நான் உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து தர வந்திருக்கேன். எதிர்காலம் எப்படி இருக்குமோ, வாழ்க்கை எப்படி வாழப்போகிறோமோன்ற பயம் உனக்கு வேணாம். நேற்று உன்னை காப்பாற்றின நான் இன்னைக்கு உன்னை கைவிட்ட மாட்டேன். உன் எண்ணங்கள் எப்போதும் நேர்மறையானதாக இருக்கட்டும். என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார், எனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பாருன்னு தானே நீ நம்பிக்கிட்டு இருக்க. உன் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாகவே இன்னைக்கு உனக்கான வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் என் செல்லமே. உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எதை நினச்சி நீ பயப்படுற, எதுக்காக பதட்டம் அடைகிறங்கிறத இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டாம். எப்போதும் நீ தைரியமுள்ள ஆளாகவே இந்த உலகுக்கு தெரியணும். என்ன நடந்தாலும் தயங்காமல் இரு, கலங்காமல் இரு. எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு நான் உனக்கான சிறப்பான விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவேன். இப்போது கூட உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வச்சு நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான புது வெற்றிகளை உன் கைகளில் சேர்க்கிறதுக்காகவே காலையிலேயே உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன்னுடைய உண்மையான பலத்தை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமேலும் நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். புயல் பலமாக அடிக்குதுன்னா நீ வளர வேண்டிய உயரமும் அதிகம்னு தானே அர்த்தம். பிரச்சனைகள் அதிகமாக ஆக ஆக நீ மிகப்பெரிய அளவில் வெற்றியை எதிர்நோக்கி போகிறாய்ங்கிறத புரிஞ்சுக்கோ. இனிமேலும் நீ கண்கலங்கும்படியோ கவலைப்படும்படியோ இந்த அப்பன் முருகன் விட்டு வைக்க மாட்டேன். உன்னை செதுக்க வேண்டியது, உன்னை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை நம்பி நீ முன்னேறலாம். இனி எல்லா விஷயங்களிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். எல்லாரும் உன்னை சாதாரணமான ஆளாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ எவ்வளவு பெரிய பலமான, தைரியமுள்ள, திறமையுள்ள, வெற்றிகரமான பிள்ளைன்னு எனக்கு தானே தெரியும். நீ எவ்வளோ விசேஷமான ஆள், எவ்வளோ பெரிய வெற்றியை பெறப்போகிற ஆளுங்கிறத இப்போது இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன் தனித்துவத்தை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தி இந்த உலகத்தின் முன்பாக நீ வெற்றிகரமான ஆளாக வாழும்படியும் நான் செய்ய போகிறேன். இந்த மனிதர்கள் உன்னை பாராட்டணும், உன்னை புகழணும், உனக்காக கைத்தட்டணும் நீ ஒருபோதும் காத்திருக்காதே. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே நான் உனக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். இந்த உலகம் உன்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் நீ தைரியமாக உன்னுடைய செயல்களை சிறப்பாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. நான் உன் கூடவே தான் இருப்பேன். உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்தே தான் தீருவேன். நீ தேடிக்கிட்டு இருக்க கதவுகளை திறந்து வச்சு உனக்காக ஒரு கோட்டையவே உருவாக்க போகிறேன். மற்றவங்க வேகமாக போகிறாங்க, மெதுவாக போகிறாங்கன்றது உனக்கு தேவையில்லை. உன் வாழ்க்கை பயணத்தை நீ சரியாக உருவாக்கிக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ கீழே விழுந்ததாக நினைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாகவே இருக்க போகிறேன். நம்பிக்கையோட உன் உழைப்பை நீ செய்யும்போது உனக்கான எல்லா வெற்றிகளையும் நான் கொடுத்துருவேன். கடந்த காலத்தில் நடந்த கசப்பான விஷயங்களை இனிமேலும் மனசுக்குள்ளே சுமந்து வருத்தப்படாத. உனக்காக நான் புது புது பரிசுகளை கொண்டு வந்து கொடுக்க தயாராக வந்திருக்கேன். நீ தேவையில்லாமல் பழைய குப்பைகளையெல்லாம் போட்டு மனசை கிளறிக்கிட்டு இறுக்கமாக அதையே பிடிச்சி வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு வாழ வேண்டாம். பழசு தூக்கி எறிஞ்சிட்டு புது வாழ்க்கையை வாழ தயாராகு. இன்று முதல் உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே.
இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்திருக்க இந்த நேரத்திலேயே உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றிகளை நான் கொண்டு வந்து சேர்த்துறேன். வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு உன் சிரிப்பு மட்டும்தான் தெரியுது, உன் சிரிப்பை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் நான் உன் கண்ணீரை பார்க்குறேன், அந்த கண்ணீருக்கான அர்த்தத்தை பார்க்குறேன். யாருமே இல்லையே, நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோன்னு நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் துளிகள் வீண் போகாது. இந்த உலகம் நீ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உன்னை தொடங்கி வைக்க நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெற செய்து உனக்கான உயர்வையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் உனக்கு கொடுத்திருக்க சிறகுகளை மறந்துவிட்டு கூண்டின் பாதுகாப்பை ஏன் கொண்டாடுகிறாய்? எந்த கூண்டுக்குள்ளும் நீ அடைஞ்சு போகக்கூடாது. உன்னை சுற்றி இருக்க இந்த மிகப்பெரிய உலகத்தில் அழகான விடுதலை பெற்ற பறவையாக நீ வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்கி உனக்கான வெற்றியையும் கொடுப்பதற்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை நான் வசதியாக வாழணுங்கிறதுக்காக படைக்கலை, எல்லைகளை உடைத்து பறக்கிறதுக்காகவே படைச்சிருக்கேன். எந்த விதத்திலும் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நீ மாட்டிக்காம சுதந்திர பறவையாக வெற்றிகரமாக வாழ்க்கையை ரசித்து நேசித்து நீ வாழ தயாராய்க்கோ தங்கமே. ஆழ்கடலின் ரகசியங்கள் போல உன் வாழ்க்கையில் ஆழமாக பொதிஞ்சு மறைஞ்சு கிடக்கிற உண்மைகளை நான் உனக்கு காட்ட போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்து உன்னை பாதுகாத்து உனக்கான எல்லாத்தையும் கூட நல்ல முறையில் நான் நடத்தி கொடுக்குறேன். என்னை நம்பி பிரார்த்தனை செய்யும் உன்னை எந்த விதத்திலும் நான் ஏமாத்திர மாட்டேன். உன் கைகளின் மூலமாகவே, உன் உழைப்பின் மூலமாகவே, உன் முயற்சிகளின் மூலமாகவே நான் உனக்கான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்துறேன். என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இன்னும் உன்னை ஒரு மிகப்பெரிய ஆளாக, மிகப்பெரிய பலமுள்ள ஆளாக மாற்ற போகிறேன். விழுந்த இடத்தை பார்க்காத, எழப்போகும் உயரத்தை பாரு. விழுந்த இடத்துலையே சோர்ந்து துவண்டு போகிறதுக்கு நீ சாதாரண பிள்ளை அல்ல, இந்த முருகனின் பிள்ளை. எழுந்து தைரியமா வைராகியமா வீறு கொண்டு நீ ஜெயிக்க பிறந்த பிள்ளை. எதையெல்லாம் ஆசைப்பட்டியோ அனைத்தையும் நீ அடைவதற்கு நான் உனக்கு நல்ல வழியை காட்டுவேன். உனக்கான நல்ல அனுபவங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. முதல்ல நீ உன்னை பற்றி புரிஞ்சுக்கணும். உன் அருமை பெருமையை நீ தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க உன்னை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரியே நீயும் உன்னை பார்க்காதேன்னு செல்லமே. மற்றவங்களுடைய பார்வை மூலமாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நீ நினைக்காம நீ யாருங்கிறத முதல்ல நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன்னை நான் தனித்துவத்தோட மிகப்பெரிய திறமைசாலியாக படைச்சிருக்கேன். உன்னுடைய திறமை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ தைரியமாக எழுந்து நில்லு. யாரோ உனக்காக வந்து சிம்மாசனத்தை போடுவாங்க, அதில் உன்னை உட்கார வைப்பாங்கன்னு அடுத்தவங்க தரும் வெற்றிக்காக காத்து நிற்காதே. உன்னுடைய உழைப்பின் மூலமாக நீ மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை அடைய போகிற. உன்னுடைய உழைப்பால் நீ உன்னை உருவாக்கிக்கோ. உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படவே அவசியமில்லை. வாழ்க்கை இருளாக இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான வெளிச்சத்தை கொடுக்க நான் இருக்கேன். இருளையும் புயலையும் அழித்து உன் பாதையில் இருக்கும் குப்பைகளையெல்லாம் சுத்தம் செஞ்சு உனக்கான வெற்றிகளை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன்னை சுற்றி எரியக்கூடிய கற்களை நினச்சி கவலைப்படாதே. பெரும் கற்களை வச்சு உன்னால் கோட்டையை கூட கட்ட முடியும். ஆனாலும் நான் உன்னை ஒரு ஆலமர விருட்சமாக எழுந்து நிற்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். உனக்கு எதிராக எது இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான உயர்வை கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை உருவாக்கி தருவேன். உனக்கு தகுதி இல்லாத இடத்துல நீ சிறைப்பட்டு மாட்டிக்கொள்ள கூடாதுங்கிறதுக்காகவே கஷ்டங்கள்லேருந்தும் கவலைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க நான் வந்திருக்கேன். நீ சிந்தின கண்ணீர் துளிகளையெல்லாம் துடைத்தெறிந்து உனக்கான வசந்தத்தையும் வெற்றியையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கான பிரம்மாண்டமான வெற்றியை கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நாளைக்கு என்ன நடக்குமோ, அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ, வாழ்க்கை வருங்காலம் எப்படி இருக்குமோன்ற எந்த பயமும் உனக்கு வேண்டாம். இன்றைய நாள் உனக்காக பிறந்த சந்தோஷ நாள். இந்த நாளிலேயே உன்னால் வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியுன்ற நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட விட்டுடு. மற்றதையெல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். மற்றவங்க வந்து உன்னை பாராட்டணும், உன்னை புகழ்ந்து பேசணும் நீ காத்திருக்க வேண்டாமேன்னு செல்லமே.
உன்னை உருவாக்கிய எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். நீயும் உன் மதிப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த திறமையின் மூலமாக உன்னுடைய தகுதி திறமையை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக ஜெயிக்க தயாராகு. உனக்காக நான் ஒரு புது பாதையை போட்டு வச்சுருக்கேன். நீ போகும் பாதையில் உனக்கான வெற்றி தடத்தை உருவாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். தைரியமாக துணிந்து நடைபோடு. இருளை கண்டு பயப்பட வேண்டாம். உனக்குள் இருக்கும் ஒளியை கொடுக்க, உனக்கான வெளிச்சத்தை கொடுக்க, வெற்றியை தர இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது. இந்த உலகம் உன்னை உற்று நோக்குவதே நீ ஜெயிக்கிறதுக்காக தான். நீ ஜெயிச்சினா உன்னை பாராட்டுறதுக்காக தான். நீ தோற்று போனினா யாரும் உன்னை கண்டுக்க மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீ ஜெயிச்சினா இந்த உலகம் உடனே உன்னை சொந்தம், பந்தம், உறவு, நட்புன்னு சொல்லிக்கிட்டு உன்னை தேடி வந்து உன் கூடவே இருந்து உன் வெற்றியின் மூலமாக உனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை சந்தோஷமாக அனுபவிக்க தயாராகும். ஆனால் நீ தோற்று போனினா ஒருத்தர் கூட உனக்கு துணையாக நிற்க மாட்டாங்க. அதனால் சுற்றி இருக்கிற உறவுகளையும் நட்புகளையும் நம்பாமல் எதிர்பார்க்காம உன்னை மட்டும் நீ நம்பி உனக்கான விஷயங்களை செய்ய களத்தில் இறங்கு. இந்த அப்பன் முருகனின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. காலம் கடந்து போய்கிட்டே இருக்கே, வயசு ஆகிக்கிட்டே இருக்கேன்னு நீ கலங்க வேண்டாம். உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிட்டேன். அமைதியாக நீ இருந்தாலே அனைத்தும் உனக்கு சிறப்பாக நடக்கும்படி நான் செஞ்சிருவேன். உன் உழைப்பை நிறுத்தாதே. உனக்கான உழைப்போடு நீ முயற்சியை செய்ய செய்ய இன்னும் இன்னும் நான் உன்னை மிகப்பெரிய வெற்றியாளனாக மாற்றி காட்டுவேன். உன் பலம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு செல்லவே. எந்த விஷயத்தை நாளைக்குன்னு தள்ளி வைக்காம உன் பலத்தையும் திறமையையும் பயன்படுத்தி இன்றைக்கே அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சிடு. எந்த விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாவிட்டாலும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. தொடங்காமல் இருப்பதை காட்டிலும் தொடங்கி அதில் உனக்கான முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எவ்வளவோ நல்ல விஷயம்தான். எந்த விஷயத்தையும் செய்யாமலேயே எனக்கு தெரியாது வராதுன்னு சொல்லாமல் செஞ்சு முயற்சி செஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அதுக்கான முடிவை முன்னேற்றமாக நான் கொடுத்தே தீருவேன் என் செல்லமே.